வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி ரெக்ரூட்மெண்ட் செய்திகள். அரசு போக்குவரத்து கழகத்தில் பணி நியமனம் செய்தி மற்றும் பல்வேறு தகவல்கள். அரசு பஸ்களில் முன்பதிவுகளை எளிதாக்க புதிய இணையதளம் செயலி தொடக்கம். செப்டம்பர் 24 வெளியான தகவல். தமிழக போக்குவரத்து சேவையை நவீனமயமாக்கும் முக்கிய முயற்சியாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் மேம்படுத்தப்பட்ட இணையதளம் மற்றும் செயலியை போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் நேற்று துவக்கி வைத்தார். இந்த திட்டம் ஏசிடிசி அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மற்றும் டிஎன்எஸ்டிசி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் பேருந்துகளுக்கான ஆன்லைன் முன்பதிவுகளை எளிதாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த இணையதளம் மற்றும் செயலி தினசரி 2600 பேருந்துகளில் 1,24,000 இருக்கைகளை எளிதாகவும் விரைவாகவும் முன்பதிவு செய்யும் வகையில் பயணிகள் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப வசதிகளை கொண்டுள்ளது. இது பயனர்களின் அனுபவத்தை மேம்படுத்தும் பல புதிய அம்சங்களை கொண்டுள்ளது. பயணிகள் www.tnstc.in என்ற இணையதளத்திலும் அல்லது டிஎன்எஸ்டிசி கைபேசி செயலினை முக்கிய தளங்களில் பதிவிறக்கம் செய்தும் பயணச்சீட்டை முன்பதிவு செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாநகர போக்குவரத்து கழகத்தைச் சேர்ந்த 3 ஓட்டுநர்கள், 11 நடத்துனர்கள் உட்பட 14 பேருக்கும் 3 இறந்த பணியாளர்களில் வாரிசுதாரர்களுக்கும் ஓட்டுநருடன் நடத்துனருக்கான பணி அணைகளை அமைச்சர் வழங்கினார். இந்நிகழ்வில் போக்குவரத்து துறை செயலாளர் பனீந்திர ரெட்டி, மாநகர் போக்குவரத்து கழக சென்னை மேலாண் இயக்குனர் மற்றும் பல்லவன் போக்குவரத்து அறிவுரை பணிக்குழு மேலாண் இயக்குனர் ஆல்பிஜான் வர்கீஸ், அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் ரா மோகன், மாநகர் போக்குவரத்து கழக இணை மேலாண் இயக்குனர் நடராஜன் ஆகியோர் உடனிருந்தனர். இதே போன்ற போக்குவரத்து துறை அப்டேட்டுகளை, வேலைவாய்ப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.